கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் எரேமியா 11:3. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். உலகத்துல எந்த தெய்வங்களாலும், எந்த மகான்களாலும், எந்த பரிசுத்தவான்களும் சொல்லாத ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னால், நம்முடைய எல்லா காரியத்திலேயும் நம் கூடவே ஒரு தகப்பனை போல அவர் நம் கூடவே இருக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளை அவருக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் வெளிப்படுகிறார். இன்னைக்கு கர்த்தர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தார்? எதற்காக நம்மை வேர் பிரித்தார்? எதற்காக நம்மை வாழ வைக்கிறார்? எதற்காக நம்மை உயர்த்தினார் என்று சொன்னால், நாம் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கவும், அவருடைய நாமம் மகிமைக்காய் நிற்கவும், அவருடைய துதியை சொல்லி வரவும். இந்த 3 காரியங்களுக்காகத்தான் கர்த்தர் நம்மை வேறு பிரித்தார். அவர் நமக்கு தேவனாகவே இருப்பார். அவர் நமக்கு தேவனாய் மாறும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள், எந்த காரியங்கள் குறித்தும் நீங்களும் நானும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரங்களில் கலங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். சில நேரங்களில் என்ன செய்வதென்று சொல்ல முடியாது, என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். எப்படி அதை மேற்கொள்வோம் என்று சொல்லி புலம்பி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். எதுவாயிருந்தாலும் நான் சொல்லுகிறேன், அவருக்கு நாம் ஜனங்களாயிருக்கும் பொழுது அவர் நமக்கு தேவனாயிருப்பார். இப்படி நாம் அவருக்கு ஜனமாய் இருக்க வேண்டும், அவர் நமக்கு தேவனாய் இருக்க வேண்டுமே. ஆனால் அதே வசனத்தில் மேலே இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு தகப்பன் பிள்ளையினிடத்தில் எதிர்பார்க்கிறது போல கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யும் பொழுது. இதை நாம் செய்யாமல் தவறி நிற்கிறோம். அப்படியல்ல, அதன்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு நாம் ஜனங்களாயிருக்கிறோம். அவர் நமக்கு தேவனாகவே இருப்பார். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த அற்புதங்களையும் இந்த ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கே கர்த்தர் கொடுப்பார். God bless you. Amen. Amen.